Hey friends, இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் இருந்து புதுசாக ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கீமுடைய பெயர். இங்கிலீஷ் வந்து பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தகவலை முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, இது அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம் தானே, இது ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இது அந்த ஸ்கீம்லாம் வந்து கிடையாது. இந்த திட்டம் புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா சுமார் 1 கோடி பேருக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷனே வந்து இந்த அக்டோபர் 3ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ் மெமரண்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் பேர் வந்து பிஎம் பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் இன் டாப் கம்பெனிஸ். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் 500 கம்பெனிகள், ஒரு சிங்கிள் லைன் சொல்லிடுறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் 500 கம்பெனிகள் வந்து வாலண்டரியா அவங்க சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து அவங்க இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் பொறுத்த வரைக்கும் சுமார் 1 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லாத 1 லட்சம் இளைஞர்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் மூலமா 1 வருஷத்துக்கு அவங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கு சம்பளத்தோட வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ மொத்தம் 500 கம்பெனிஸ் இதில் லிஸ்டட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கம்பெனியுடைய லிஸ்ட் எல்லாமே இந்த போர்ட்டலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப் பிராண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. ரிலையன்ஸு, டாட்டா, ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், டாடா ஸ்டீல், ஐடிசி லிமிடெட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 500 கம்பெனிகள் இதில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 500 கம்பெனிகள்லையும் ஒவ்வொரு கம்பெனியும் பிரைவேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலமாக நம்ம வேலை இல்லாதவர்களுக்கு வந்து 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க சம்பளமும் கொடுக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபண்ட் எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த போர்ட்டலும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக தான் இப்போ வேலை இல்லாதவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். அது எந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து புது போர்ட்டல். இந்த போர்ட்டலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடிட்டு இருக்கும். அதாவது த போர்ட்டல் இஸ் நவ் ஓப்பன் ஃபார் பார்ட்னர் கம்பெனிஸ். த போர்ட்டல் வில் சூன் பி ஓப்பன் ஃபார் த யூத். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 500 கம்பெனியுடைய லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒன்ஸ் அவங்க இந்த அக்டோபர் எப்போன்னு சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அல்லது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துச்சுன்னா நான் உடனே ஒரு வீடியோ மேக் பண்ணிடுறேன். ஸோ இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து இப்போது நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க, இப்போ வேலைக்காக அப்ளை பண்ணுறீங்க, இன்டர்ன்ஷிப்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இப்போ அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாது, ஏன்னா அக்டோபர் 12ஆம் தேதியிலேருந்து தான் ஒர்க் ஆகும். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாப் ஸ்டேட்டஸ் வேலையில்லா இருக்கக்கூடியவர்கள் தான் அப்ளை பண்ணணும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைம் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி அப்படின்னா செல்ஃப், ஸ்பவுஸ், பேரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நோ மெம்பர் ஹேஸ் ஏ கவர்மெண்ட் ஜாப். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் வந்து பெர்மனன்ட் ஜாப்பாக இருக்கட்டும் அல்லது கன்ஃபார்ம் ஜாப்பாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். யாரும் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நாட் என்ரோல்டு ஃபுல் டைம். இப்போ நீங்கள் ஒரு பார்ட் டைமில் ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக வந்து போய் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, உங்களை எடுக்க மாட்டாங்க. ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, 21 வயசுலேருந்து 24 வயசு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இதை பற்றின மேலும் பல தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். சேலரி ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் இது 1 வருஷத்துக்கான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு 6 மாதம் வந்து கிளாஸ் ரூம் மாதிரி எஜுகேட் கூட பண்ணலாம், 6 மாதம் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் விட்டு ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு 1 வருஷம் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் 1 வருஷம் தான். 1 வருஷம் வரைக்கும் மட்டும்தான் அவங்க அந்த சம்பளம் எல்லாம் கொடுப்பாங்க, இன்டர்ன்ஷிப்பான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுடைய ஏஜ் லிமிட் 21லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய ஏஜ் 21 கம்ப்ளீட்டாக இருக்கணும், 24 தாண்டி இருக்கக்கூடாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற 10th பாஸ் பண்ணவங்க வந்து டிகிரி வரைக்கும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்க, ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு,
அதே மாதிரி ஐடிஐ படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, கிராஜுவேட் இருக்காங்க பார்த்தீங்களா, டிகிரி முடிச்சவங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இன்எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் இப்போ ஐஐடி, ஐஏஎம்லாம் படிச்சவங்க அவங்களாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி சிஏ, டாக்டர்ஸ், பிடிஎஸ், பல் டாக்டர் இவங்களாம் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் பாருங்க, எனி ஸ்கில் ஆர் அப்ரண்டிஸ்ஷிப், இன்டர்ன்ஷிப் ஆர் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங். அதாவது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ ஏதாவது அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடையாது. அதே மாதிரி நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் மூலமா நீங்க ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்கீம் நீங்க எலிஜிபிள் கிடையாது. குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கணும். உங்க குடும்பத்துல யாருமே வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ ரெகுலர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 500 கம்பெனியில எந்த கம்பெனி வேணாலும் உங்களை டைப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த போர்ட்டல்ல அவங்க கொடுத்து வச்சிருவாங்க. ஸோ நம்மளுடைய கேட்டகரி, கம்யூனிட்டி கேட்டகரி முதற்கொண்டு அந்த பேஸ் பண்ணி, ஸோ நம்மளுடைய மார்க்ஸ், நம்ம என்ன படிச்சிருக்கோம், அது எல்லாமே நம்ம இந்த ரெஜிஸ்டர் நம்ம கொடுத்து அப்ளை வந்து பண்ணி வச்சிருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே இந்த போர்ட்டல் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரெக்யர்மெண்ட், அதாவது இந்த கம்பெனிக்கான ரெக்யர்மெண்ட் எந்த கேண்டிடேட்டுக்கான ப்ரொஃபைல் கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு டைரக்டா அவங்க ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி சும்மா டெக்னிக்கலாலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் மட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு ஆஃபர் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு தான் இந்த கைட்லைன்ஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசம் வந்து கொடுத்துருவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்து மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது இல்லாம உங்களுக்கு 6000 ரூபாய் மானிய தொகை கவர்மெண்ட்ல இருந்து இனிஷியலா நீங்க போய் கம்பெனில இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக ஃபர்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணுவீங்க பாத்தீங்களா, ஒரு மாசம் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த மானியம் மாதிரி 6000 ரூபாய் உங்களுடைய டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த சம்பளம் எல்லாமே தனியா உங்ககிட்ட இருந்து பேங்க் அக்கௌண்ட் எதுவும் வாங்க மாட்டாங்க. உங்களுடைய ஆதார் கார்டுல எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சீட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே அந்த டிபிடி முறையில உங்களுடைய ஆதார் கார்டுல லிங்க் ஆன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கம்பெனி தரப்புல இருந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா மாசம் 500 ரூபாய் கொடுப்பாங்க. 500 ரூபாய் கிரெடிட் ஆன உடனே கவர்மெண்ட் தரப்புல இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்து 4500 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருவாங்க. அப்போ மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அப்போ 12 மாசத்துக்கு 60,000, அதே மாதிரி மானிய தொகை 6000. ஸோ 66,000 ரூபாய் உங்களுக்கு அந்த சம்பளம் மாதிரி கொடுக்குறாங்க. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்க்கு வந்து மானியம் மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு வருஷம் நீங்க இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. ஸோ எந்த ஸ்கீம் கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதே மாதிரி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ இந்த 2 ஸ்கீம் மூலமா உங்களுக்கு இன்சூரன்ஸும் கவரேஜ் ஆகுது. இந்த இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பே பண்ணிடுறாங்க. ஸோ நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக படிச்சு முடிச்சவங்க கண்டிப்பா இந்த ஸ்கீம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஏற்கனவே நான் வந்து சொல்லியாச்சு. ஸோ இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன்ஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் எனேபிள் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் நம்ம சொன்ன மாதிரி இந்த அக்டோபர் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன் மூலமா ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.